நல்லா இருக்குண்ணே. சரிண்ணே. என்ன சொன்னா நான் போட்டோ வச்சிட்டீங்கன்னா ஒரு மலர் அஞ்சலி செலுத்தலாம்னு நினைச்சேன். போட்டோ 13ஆம் நாள் தான் திறக்கணும். 16 திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்துருந்தாரா? அவர் இருந்து அவங்க அம்மா இங்கே இருந்திருந்தாங்க. இங்கே சென்னையிலேருந்து அம்பலூரில் இருந்து இங்கே சென்னையிலேருந்து மேலே மதுரைக்கு. உங்க கூட இந்த வீட்டில் யார் இருக்காங்க? எங்களோட என் மனைவி, நான், தம்பி அவர் பெரிய பையன். அவர் கடைசி 2000 எல்லாம் ஊரில் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இல்லை? அவருக்கு உங்களுக்கு இல்லை. 2 பசங்க தான். 3 பசங்க. அவர் 2வது ஆளுக்கான திருமணத்துக்கு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அழகர் கோயில். இந்த அழகர் கோயில் இருக்கீங்க. அவரு ராமேஸ்வரம் டெம்பிள் கடைசியாக எல்லாமே கோயிலா? ஆமாம். எனக்கு அதுக்குள்ள நடுவாள் மட்டும் வக்கீலா இருக்குது. அவர் திருமணத்தாங்க தம்பி வழக்கறிஞர் சேர்த்து பிசிக்காக செய்யப்படுவாங்க. சரி சரி. கிறிஸ்துவ சமூகத்தினுடைய மாவட்டம். எந்த சமூகம்? கிறிஸ்துவ சமூகம். கிறிஸ்தவ சமூகம். சர்ச்சோட உங்க மனைவி எல்லாம் இங்கதான் இருக்காங்க. வெளியே சொந்த வீடு தான். திருமணத்துக்கு வந்து டைம் லேட்டாக மாறிடுச்சு. வயசாச்சு. எனக்கு திருமாவளவன் 1 வயசு தான் வித்தியாசம். என்னோட 1 வயசு 60 வயசு ஆயிடுச்சு எனக்கு. அரியாப்பில் வந்து அவர் 1 வயசு என்னோட கூட. அந்த வயது முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. சும்மா வந்து உட்காந்து எம்மனா உட்காந்தா கால் நடக்கும்போது அப்புறம் சரி பண்ணி கையை காலை இழுத்து. நாங்கள் அடிக்கடி இந்த இதுல விவாதங்கள்ல மேடைகள்ல 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. எதிர் அணியில சந்திச்சுவோம். சாப்பிட போவாங்க, படம் பார்த்த மாதிரி சேர்த்து டீ சாப்பிடுவோம். படிச்சவங்க வந்து நம்ம அதிகமாக பேச முடியாது. ஒரு 4-5 விவாதங்கள்ல சந்திச்சோம். ஈஸே என்ன ஐயா இங்கேதான் வந்தாங்க. எங்கே இருந்தாங்க? ஆமா சொன்னேன். இதுதான் ஒரு வளர்ப்படம். முதல்ல கட்சி ஆரம்பிச்சு கொடியேற்றது என் வீட்டுக்கு முதல்ல கொடி அறிமுகப்படுத்தி இங்கதான் எல்லாம் பண்ணாங்க. அதான் ஆர்கனைஸ் பண்றது. அப்போ அவங்க கல்யாணம். மலைச்சாமின்னு ஒரு பெரியவர் இருந்தாரோ? மலைச்சாமி அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு. அவர் இருக்கும்போது தலித் பந்திரி. அதுல இருந்து இப்போ இவருக்கு பேர் வந்து தலித் பந்திரி உருவாக்க நான் முதல் முகாம் செய்யறாரு. முகாம்ன்ற பேர் வட்டச்சேர்ந்த முகாம்ன்ற பேர் வச்சு முகாம் செய்யறாங்க. அப்புறம் அந்த மலைச்சாமி அவருடைய எங்களோட இதுல பிஎஸ்என்எல் ஆமாம் அவர் பேரு ராஜேந்திர. அவர் ரிலேட்டிவ் நினைக்கிறேன். அவங்க தம்பி அட்வொகேட்டு விஜயந்திரி ஹைகோர்ட்டில் சூப்பர் ஆகிட்டு ஒரு அண்ணன் வந்து அப்போ இவர் வந்து இங்கே இதில் இருந்தார் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில். நம்ம ஆஃபீஸ் இங்கே காப்பீட்டு காப்பிச்சு மொபைல் சொல்லுது. அது பக்கத்தில் அவங்க அப்போ எல்லாருமே நல்லா எல்லாமே இங்கே தான் போடுது. இங்கே இருக்கும் போது தான் கொடுத்து அவங்க
இந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் போக்குவரத்து எல்லாமே இது பண்ணி நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் போய் ப்ராக்டிஸ் பண்றீங்க. உங்களுக்கு வயது என்னாச்சு இப்போ? அரியாப்பூர் வந்து அவருக்கும் அவ்வளோதான் கொடுக்குது. அவர் சீனியர். அவர் 4 வருஷம் 5 வருஷம் senior. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறார், நீங்க அவர் கல்யாணம் பண்ணிக்க அதை விட தம்பி ராதாகிருஷ்ணன். இங்க வாங்க எங்க கூட வாங்க. இந்தியாவில் நீங்க ஒரு போட்டோ நீங்க உட்காருங்க. தம்பி லைவ்ல போகுது. வாங்க. சேர் போட்டு உட்காருங்க. சேர் போட்டுங்க. நீங்க என்ன பாப்பா அவர் உள்ள நீ தெரியல உங்களை இல்லைண்ணே, பாண்டி கோயிலில் ஒரு விசேஷம் போயிட்டு சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு பாட்டு எடுக்கிறேன் பாட்டா கிளம்புறப்ப போயிட்டு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அது நம்ம சம்பிரதாயம். இந்த கலாச்சாரம் நீங்க ஃப்ரீ ஆகிட்டு ஒரு ஆஃபீஸ் வாங்க. அவனை கூட்டிட்டு வாங்க. கோவில் நிகழ்வு வந்து கிளம்பி நீங்க வந்துட்டு நான் போறீங்க நீங்க போறீங்க நான் ஒரு 2வது நான் கேட்டேன் வந்துட்டு வந்து நீ வச்சு வரச்சுங்க நான் லேட் ஆகிட்டு வந்தேன். அப்புறம் துறை வந்து தான் வந்து அண்ணன் இப்போ வாங்கினேன் ஐயா 3-4 தடவை வந்து பேரணியை நான் சொல்லி விநாயகர் பேரணி நான் தான் போன முறை வந்து நானும் நம்ம யூனிசெஃப்க்கு வந்து மாடசாமி நீங்க கட்சியில் என்ன பொறுப்பு இருக்கீங்க? நான் முன்னாள் மாவட்ட செயலாளர் இப்போ வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர். சந்தோஷம் சார். எல்லாமே ஐயா அப்படியே அந்த போன கூட நீ தம்பி போங்க நெடுமானை பேராசிரியர் வந்து விஜயகுராரு நானும் சாமானியன் தான். சரி வணக்கம் கோமதிமா ஏன் வாங்க ஓம் நமஸ்கார ஓம் சார் எல்லாருமே பையன் எல்லாருமே கண்ணனும் எல்லாமே சின்ன பையன் சின்ன பையன் அடித்தா ஸ்கூலுக்கு போகல அது மாதிரி வணக்கம்மா. தாதா திருமணத்தை ஐயா வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் நான். இருக்காங்க பையன் கல்யாணம்.
போட போறாரு இப்ப. சரிண்ணா. அதெல்லாம் லைவ் தான் ஓடிட்டு ஆமாம் எடுத்து சொல்லாப்பா என்ன எங்களுக்காக கொஞ்சம் பார்த்து சொல்கிறாங்க. பார்த்து வந்து மட்டும் முடைச்சிட்டார்ல அவன் நம்ம நண்பர் அப்புறம் உங்களுக்கு லேட்டாக வரான். வாங்க வாங்க என்ன பண்ணுறாரு ஃபைனான்ஸ் நல்லா இருக்குங்களா? காலையில் அப்பா பார்த்தேன். பதினாலாம் வீட்டு அப்பா அம்மாவும் எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா அவங்க எடுத்துட்டு போன அப்பா தான் கடவுள் அண்ணன் தம்பியை கூப்பிட்டா பரபரப்பு தானே. வாங்க பூரா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பூரா வாட்சி என்னது